வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம், இல்லைனா கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. நான் இன்றைக்கி 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 35லேருந்து 40 ஷீட் வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஷீட் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் மாவு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மாவோட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ண எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு காட்டன் துணியால் இல்லைனா ஒரு பிளேட்டை வச்சு மாவை மூடி வச்சுடுங்க. இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஷீட் ரெடி பண்ணலாம். மாவு ஊறினதுக்கப்புறமா நம்ம வழக்கமாக சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போது தேய்க்கிறதுக்கு முன்னாடி கோதுமை மாவு தூவிக்கோங்க. அப்போ தான் நம்ம தேய்க்கும் போது கீழே ஒட்டாது. இப்போது நல்லா உங்களால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ஷேப் முக்கியம் இல்லை, நம்ம ஸ்கொயராக தான் கட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா எவ்வளோ பெருசாக எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சதுக்கப்புறமா ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எக்ஸ்ட்ரா வர மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிட்டு மறுபடியும் அந்த மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை தோசைக்கல் மேலே போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா போடுங்க. ஒரு சைடு ஒரு 3 செகண்டும் இன்னொரு சைடு ஒரு 3 செகண்டும் விட்டு எடுத்துருங்க. ரொம்ப அது குக் பண்ணக்கூடாது. அதில் இருக்க அந்த ஈரப்பதம் போனால் போதும். இன்னொரு ஈஸியான ஃபோல்டிங்க்கு இந்த மாதிரி மாவை ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வரலன்னா நீங்கள் ஏதாவது ரவுண்ட் ஷேப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதையும் தோசைக்கல் மேலே போட்டு எடுங்க. இதையும் ஒரு சைடு 3 செகண்டும் இன்னொரு சைடு 3 செகண்டும் விட்டு எடுத்துருங்க. மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ரெக்டாங்கிள் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷீட்டில் நீங்கள் 3 ரெக்டாங்கிள் ஷீட்டாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து சமோசா செஞ்சுக்கலாம். இப்போது அடுத்து நம்ம ரவுண்டாக செஞ்சோம்ல அதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை 2ஆக கட் பண்ணுங்கள். 2 சைடும் ஒரே மாதிரி அளவு இருக்க மாதிரி பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது அது 2த்தையும் சேர்த்துட்டு அதை இன்னும் 2ஆக கட் பண்ணுங்கள். ஒரு சர்க்கிளில் 4 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்து உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்க்கு நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் குட்டி குட்டிஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாயை மெலிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேபேஜ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட கொஞ்சமாக அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குட்டி கப்பில் கொஞ்சமாக கோதுமை மாவை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெக்டாங்கிளாக கட் பண்ண ஷீட்டில் ஃபஸ்ட்டு எப்படி சமோசா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம்.
இப்போது இது சுற்றியும் கோதுமை மாவை நல்லா தடவிக்கோங்க. ஷீட்டை ஒட்டுறதுக்கு முன்னாடி நல்லா உள்ள ஸ்டஃபிங் அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ட்ரையாங்கிள் ஷேப்பில் சமோசா வந்துடும். அடுத்து இன்னொரு ஃபோல்டிங் பார்க்கலாம். ட்ரையாங்கிளாக கட் பண்ண ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற சைடையும் உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்க சைடையும் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மடித்து விட்டுட்டு அங்கே கோதுமை மாவு பேஸ்ட்டை தடவிக்கோங்க. அடுத்து இன்னொரு சைடை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா உங்களுக்கு அந்த கோன் ஷேப்பில் வந்துடுச்சு. இதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா அதே மாதிரி அதை சுற்றியும் கோதுமை மாவு தடவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் காட்டின 2 ஃபோல்டிங்குமே ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சமோசாவையும் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சமோசாவை போட்டு பொரிங்க. இதுக்கு வந்து ரொம்ப குக் பண்ண தேவையில்ல. 2 சைடும் கோல்டன் கலர் வந்தால் போதும். உள்ளே இருக்க ஆனியனும் உங்களுக்கு அந்த டயத்துலேயே வந்து நல்லா குக் ஆகிடும். சமோசா எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் குக் ஆகிடுச்சுங்க. இப்போ வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.